ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பட்ஜெட் சமையல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம நிறைய மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய அரிசி மாவு ரெசிபி தான். ஸோ நம்ம இந்த அரிசி மாவு வந்து இடியாப்பம், இட்லி, தோசை, பக்கோடா, நிறைய பக்கோடா போடுறதுக்கெல்லாம் நம்ம அரிசி மாவு கூட சேர்க்கும்போது அது நல்லா மொறுன்னு வரும் இல்லையா? ஸோ இந்த அரிசி மாவு வந்து கொழுக்கட்டை கூட நம்ம செய்யலாம். ஸோ கொழுக்கட்டை மாவுன்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம கடைகளில் தான் வாங்குவோம். இல்லை நம்ம வீட்டிலையே நிறைய குவான்டிட்டியில் அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பசங்க இப்போ என்ன கேட்குறாங்களோ, நம்மளுக்கு என்ன தோணுதோ டக்குன்னு எடுத்து போட்டு ஒரு ஈஸியான சூப்பரான ரெசிபி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இல்லையா? ஸோ இந்த அரிசி மாவு வந்து அரிசி எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், எவ்வளோ நேரம் காய வைக்கணும், எந்த மெத்தடில் அரைக்கணும், எவ்வளோ நாளைக்கு ஸ்டோர் பண்ணலான்றத நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போனா அதை நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் கடையில் வாங்கின பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த பச்சரிசியை வந்து நம்ம ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நம்ம ஒரு 3-4 தடவை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பச்சரிசியில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குருணை, அப்புறம் நல்லா அழுக்கு போகிற அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 3 மணி நேரம் நல்லா நம்ம பச்சரிசியை ஊற வச்சுக்கலாம் தண்ணி சேர்த்து. ஊறி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தை நம்ம தரையில் விரிச்சிட்டு, ஒயிட் கிளாத் வந்து நல்லா காட்டன் கிளாத்தாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தோ இல்லை நல்லா காட்டன் கிளாத் என்ன இருக்கோ அதை நல்லா சுத்தமான கிளாத்தில் இந்த மாதிரி விரிச்சிட்டு, தண்ணி வந்து நம்ம அரிசியில் ஒரு பொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கோங்க. தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி நல்லா பரவி ஃபேன் காற்று கீழே ஆற வச்சுருங்க. அரிசி இந்த மாதிரி நல்லா நம்ம ஒயிட் கிளாத்தில் ஆற வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் ஆனாலே நல்லா நம்ம ஃபேன் காற்று கீழே இந்த மாதிரி நல்லா காஞ்சி வந்துடும் அரிசி. இதை நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒட்டுற மாதிரியும் இருக்கணும், ஒட்டாத மாதிரியும் இருக்கணும். ஸோ உதிரியாக நம்ம கையில இருந்து இந்த மாதிரி விழணும். இந்த பக்குவம் கரெக்டான பதம். இப்போ நம்ம இதை ஒரு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம மிஷினில் கொண்டு போய் அரைக்க கொடுத்துடலாம். கொஞ்சமான குவான்டிட்டியாக இருந்தால் நீங்கள் வீட்லேயே மிக்சி ஜாரில் கூட அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம அதிகமாக 2 கிலோ 3 கிலோ மேலே போடுறோம் அப்படின்னா நம்ம கடைங்களில் கொடுத்து மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி மாவு ஜலிக்கிற ஒரு ஜல்லடையில் நம்ம அரைச்சிட்டு வந்து அரிசி மாவை சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு அரிசி மாவு வந்து நல்லா நைஸாக கடைங்களில் வாங்குற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும் கம்பல்சரி. ஏன்னா நம்ம என்னதான் வீட்டில் அரைச்சாலும் சரி, மிஷினில் அரைச்சாலும் சரி, கம்பல்சரி நம்ம அடியில் இந்த மாதிரி தங்க தான் செய்யும். ஸோ அரிசி அரைச்சது இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன துகள்கள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தங்கும். ஸோ நம்மளுக்கு கடையில் வாங்குற மாதிரி நைஸான இந்த மாதிரி அரிசி மாவு வேணும்னா கண்டிப்பாக ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஜலிச்சு எடுத்த மாவை வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி லைட்டான சூடில் நம்ம வறுத்து எடுத்து வைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம். இல்லை நம்ம அப்படியே வச்சோன்னா அரிசி மாவு சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு அரைச்ச ஜலிச்சு எடுத்த அரிசி மாவை இந்த மாதிரி அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கைவிடாம கிளறிக்கோங்க. நம்ம கைவிடாம கிளறும் போது அடியில போய் அந்த அரிசி மாவு தங்காது. ஸோ நிறம் மாறி போச்சு அப்படின்னா நம்ம செய்யற ரெசிபிஸ் எல்லாமே கலர் ஒயிட் கலர்ல வராம கலர் மாறிடும். அரிசி மாவை இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது அதுல இருக்க ஈரப்பதெல்லாம் நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகி வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிளறும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கிளறதுக்கு. கொஞ்ச நேரம் ஆக ஆக அதுல இருக்க ஈரப்பதெல்லாம் போக போக கிளறும் போது நல்ல லூஸ் தன்மை கொடுக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு கிளற ஈஸியா இருக்க டைம்ல அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்த அரிசி மாவை நம்ம ஒரு கண்டெய்னர்ல சேர்த்து ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். எப்பப்போ வேணுமோ அந்த மாதிரி டைம்ல நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ரெசிபி செய்யணும்னாலும் நம்ம கடையில போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்லயே சுத்தமான முறையில நம்ம கைப்பட அரைச்சு செய்யற அரிசி மாவு ரெசிபி தனி ருசி தான். ஸோ எல்லாரும் கண்டிப்பா வீட்டுல இதே மாதிரி அரிசி மாவை அரைச்சி ஸ்டோர் பண்ணி பசங்களுக்கு என்ன வேணுமோ செய்து கொடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்